அரசு பள்ளி ஆசிரியை செருப்பால் தாக்கியதில் பாதிக்கப்பட்ட 2 மாணவிகளுக்கும் தலா 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமை ஆணையம் பரிந்துரை செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் கேட்கலாம். சுரேஷ், இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மகளிர் அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். பள்ளி ஆசிரியையாக பணியாற்றி வரும் சாந்தி இவர் பள்ளி கழிப்பறைக்கு சென்ற நிலையில கதவு மூடப்படாமல் இருந்ததை பார்த்த பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் அனிதா, பூமிகா ஆகிய இருவரும் கழிவறை கதவை மூடி இருக்கிறார்கள். பின்னர் சிறிது நேரத்துக்கு பிறகு அந்த கதவை அவர்கள் திறந்து விட்டிருக்கிறார்கள் மாணவிகள். இதனால் ஆத்திரமடைந்த ஆசிரியை சாந்தி மாணவிகளை தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் பிற சக மாணவிகள் முன்பாக மாணவி அனிதாவை செருப்பால் அடித்திருக்கிறார். இதனால் இந்த மாணவிகளுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மாவட்ட கல்வி அதிகாரியிடம் புகார் அளித்தும் ஆசிரியர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய தந்தை ஆறுமுகம் மாநில மனித உரிமை ஆணையத்தில் ஒரு புகார் மனுவை தாக்கல் செய்தார். அந்த புகார் மனுவில் ஆசிரியை வழக்கமாக அவர் இந்த சம்பவத்துக்கு பிறகு மாணவிகளை வகுப்பறையை பூட்டிவிட்டு வெளியில் வைத்து தரையில் அமர வைத்து வகுப்புகளை நடத்துவதாகவும், அதே போல வருகை பதிவுக்கு 100 ரூபாயும் தேர்வில் வெற்றி பெற செய்ய வேண்டுவதற்கு 150 ரூபாயும் வசூலித்ததாகவும் அந்த மனுவில் மாணவியினுடைய தந்தை ஆறுமுகம் புகார் தெரிவித்திருந்தார். இந்த புகாரின் விசாரித்த மனித உரிமை ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் இது சம்பந்தமாக விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி விழுப்புரம் மாவட்ட கல்வி அதிகாரிக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அந்த உத்தரவின் அடிப்படையில் கல்வி அதிகாரி அறிக்கையில இந்த மாணவிகளை ஆசிரியர் தாக்கியது உண்மைதான் என்ற ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தார். ஆனால் அந்த ஆசிரியை மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டிய மனித உரிமை ஆணைய உறுப்பினர் இந்த பாதிக்கப்பட்ட மாணவிகள் இருவருக்கும் தலா 2 லட்சம் ரூபாயை ஒரு மாதத்துல இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதே சமயம் அந்த மாணவிகளை தாக்கிய அந்த ஆசிரியை சாந்திக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் பரிந்துரைத்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.